இன்றைக்கி வந்து இன்னொரு கொஸ்டின் வந்து ட்ரிக்கான கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேவா, அவங்ககிட்ட கேட்டுருவாங்க. ஏன்னா எப்படியும் நாங்கள் உங்கள் ரெஸ்யூம் வச்சு தான் அவங்களெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ என்ன போட்டிருக்கீங்க எங்களுக்கு தெரியுது. ஸோ உங்கள் ரெஸ்யூம் எல்லாத்தையும் நீங்கள் எப்போ சொல்லலாம், அதுவும் லைக் அந்த ஜாபுக்கு கொஞ்சமாச்சும் ரிலேட்டடாக இருக்கிறத மட்டும் சொல்லுங்கள். இங்கே சும்மா பேசுறதுக்காகலாம் அந்த கொஸ்டினை கேட்கல. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்த்துருமே. ஸோ இங்கே டோட்டலாக ஒரு 3 விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது ரெஸ்யூம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உட்காந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு கதையை சொல்ல முடியாதாங்க. ஓகேவா, அது நீங்கள் அப்ளை பண்ண ரோலுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சமாச்சும் அது ரெலவெண்ட்டாக இருக்கணும். ஓகேவா, ரீடிங் புக்கெல்லாம் உங்களுடைய சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கோ எஸ்இஓக்கோ வந்து ஒர்க் ஆகும்னா ஒர்க் ஆகாது. பிளேயிங் கிரிக்கெட் ஒர்க் ஆகாது. ஸோ அடிஷ்னலாக உங்களுடைய பேஷனாக இருக்கலாம், அது எதோ ஒன்றா இருக்கலாம். ஓகேவா, இப்போ பேஷன் அப்புறம் வந்து இப்போ எஸ்இஓக்கு ஒரு பேஷன் அப்படின்னு என்ன நினைப்பீங்க? ஸோ எஸ்இஓ டீம் வந்து நான் ஓகே இதில் பேஷனாக இருக்கப்பா அப்படின்னா ஸோ பிளாக். ஓகேவா, அதுவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் இண்டஸ்ட்ரி நீச்சில் இருக்கணும். ஓகேவா, சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிளாக் எழுதக்கூடாது. ஓகேவா, நான் எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருக்கேன். நான் லைக் ரீசெண்டாக நடக்கிற எல்லா அப்டேட்ஸும் வந்து பிளாகாக மேக் பண்ணி என்னோட வெப்சைட்டில் நான் அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன் இல்லையா. ரீசெண்டாக வர எல்லா பிளாக்ஸையும் நான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். இது என்னோட ஹாபியாக இருக்கும். இந்த ஹாபி என்னோட ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அது அப்படி தான் நீ மேட்ச் பண்ணணும். முன்னாடி சொன்ன மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்கில்லை நீ வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இப்போ பிளாக் ரைட்டிங்கில் என்ன உங்களுக்கு கிடைக்கும்? அதுவும் ரீசெண்ட் ட்ரெண்டை நீங்கள் அதுவும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் இல்லை எஸ்இஓவில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்டேட் ஆகிடுவீங்க இல்லையா. கண்டென்ட் தேடுவீங்க, படிப்பீங்க, அதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கெட் அ அப் டு டேட் நாலேஜ் இல்லையா. இப்போ கூகுளே வந்து லாஸ்ட் வீக் ஒரு கோர் அப்டேட் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோர் அப்டேட்டை பற்றி நீங்கள் தெளிவாக படித்து தான் நீங்கள் வந்து ஒரு ஆர்டிகல் எழுதிருப்பீங்க இல்லையா. அப்போ யூ வில் கெட் லைக் 2 லேயராக நீங்கள் வந்து அதை லேர்ன் பண்ணியிருப்பீங்க. மொதல் படிச்சிருப்பீங்க, அதை ரைட் பண்ணும்போது உங்களுடைய ஸ்ட்ராங்கான உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அது புரிஞ்சிருக்கும் இல்லையா. புரிஞ்சதால தான் நீங்கள் ஆர்டிகல் எழுதிருப்பீங்க. நீங்கள் அங்கே இருக்கிறது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணால் உங்கள் சைட் வந்து லாக் ஆயிரும் உங்களுக்கே தெரியும் இல்லையா. பிளாக் பண்ணி போடுவானுங்க. அதை நீங்கள் மாடிஃபை பண்ணி தான் ஆகணும். இல்லை இந்தியன் ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் வெர்ஷனில் கொடுத்துருப்பீங்க இல்லையா. இது பண்ணும் போதே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த அப்டேட்டுக்கு அடாப்ட் ஆகிருப்பீங்க. ஸோ இது நம்மளுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் பண்ணக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களோட பிளாகுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதே ஒர்க்கை தான் ஆஃபீஸ்லையும் பண்ண போறீங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு நீங்கள் படித்தது எல்லாமே யூஸ் ஆகும் இல்லையா. ஸோ ஹெச்ஆர் இப்போ என்ன நினைப்பாங்க, ஹையரிங்கில் இருக்கிறவங்க, ஸோ இவனோட ஹாபி கூட நம்மளுடைய கெரியர் ரிலேட்டடாகவே இருக்குது, மேபி திஸ் கை வில் ஃபிட் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே ஹாபி, பேஷன் இதில் வச்சுக்கலாம். ஸ்கில் என்னாலும் அதே தான். ஓகேவா, ஸ்கில் அப்படின்னு என்ன, அது பிளாக் ரைட்டிங் ஒரு ஸ்கில் தான் இல்லையா. அது உன்னோட நீஷ்ல நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னா இட் இஸ் லைக் அ வெரி குட் ஸ்கில். ஸோ ஒரே ஒன்றை வச்சு நீங்கள் ஒரு லைக் இதை நல்லாவே மேனிபுலேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டாக இருக்கீங்க. ஓகேவா, இப்போ உங்களுக்கு வந்து லைக் என்னோட ஸ்டில் அப் டு டேட் என்னோட நாலேஜ் வந்து ஃபோட்டோஷாப்பில் இருக்குது, இல்லை கேப்கட்டில் இருக்குது. ஓகே, இதை வச்சு தான் நான் வந்து ரீல்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்கேன், எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்கில் அப்கிரேட் பண்ணுறதுக்காக நான் ப்ரீமியர் ப்ரோ கற்றுட்டு இருக்கேன். ஓகேவா, ப்ரொஃபஷனல் கேமராஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் பேரலாக கற்றுட்டு இருக்கேன். ஓகே, இது எனக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் இப்போ என்னோட ஸ்கில்லை வந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட லைக் ஃப்ரீ டைமில் ஆஃபீஸ் ஆர் விட்டு. இப்போ ப்ரீமியர் ப்ரோ நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் அ பெட்டர் ரைட். ஸோ கேப்கட்டில் பண்ண முடியாத விஷயத்தை நீங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் பண்ணலாம் இல்லையா. ஸோ நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கிறத தான் உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் ஆட் பண்ணணும். இது எப்படி இருந்தாலும் எனக்கு இந்த கம்பெனியில் யூஸ் ஆக போகுதுன்றதுக்காக நான் படிக்கிறேன். இது பேரலாக என்னோட எடிட்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் லைக் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் என்னோட ஒர்க்கை வந்து இன்னும் பெட்டராக காட்டுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இது எல்லாமே நான் மென்ஷன் பண்ணல. பட் இந்த கரண்ட் ஜாப்ல எனக்கு தேவைப்பட்டது இந்த கம்பெனிக்கு போதுமானது தான். பட் என்ன நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் பேரலாக. ஸோ இப்படியான ஒரு ஆன்சர் தான் இருக்கணும். ஓகேவா, ஸோ இதுக்கான ப்ராப்பர் ஆன்சரை பார்ப்போம். ஓகேவா, ஸோ இங்கே நான் ஒரு 3 விஷயம் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஒன்று பேஷன், செல்ஃப் மோட்டிவேட் இருக்குது, அப்புறம் க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க, சாஃப்ட் ஸ்கில் இருக்குது. ஓகேவா, இது எஸ்ஓ டீமுக்கு. ஸோ இதை ஜஸ்ட் மாடிஃபை பண்ணி நீ சொல்ல ஜெகதீஷ், உன்னோட வெர்ஷன் சொல்ல. இது எக்ஸாக்டாக உன்னோட வெர்ஷன் தான், பட் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்லி பார்க்கலாம், எனக்கு கன்வின்ஸ் ஆகிற மாதிரி. நீங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட்டும் சொல்லலாம். ஓகேவா, ஏன்னா நீங்கள் வெப்சைட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இல்லையா. நீங்கள் சொல்லலாம் இல்லையா, நான் வெப்சைட்டும் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், ஃபியூச்சரில் என்கிட்ட ஏதாச்சும் லார்ஜ் ஸ்கேல் வெப்சைட் கிடச்சிது அப்படின்னா அதை பிரேக் பண்ணாமல் நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய லிஸ்டிங் கம்பெனிக்கு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 1,00,000 பேஜுக்கு மேலே இருக்கும் இல்லையா. அது எப்படி நீங்கள் நம்புவீங்க, லைக் ஹேண்டில் பண்ணுவீங்க 1,00,000 பேஜை? தெரியாது இல்லையா, இட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ அதுக்கெல்லாம் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லு. ஓகேவா, இது மொத்தமே வந்து 3 கான்செப்ட் தான் சொல்லியிருக்கேன். இது இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குது, நீ எப்படி வேணால் சொல்லலாம். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிலாம் சொல்லாதீங்க, ஏதாச்சும் ஒரு நீஷ் எடுத்துக்காங்க.
ஓகேவா? நீங்கள் க்ரோத்தா இல்லைனா பேஷனாக நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ டேக் ஃபர்ஸ்ட் ஒன். இல்லை நான் வந்து க்ரோத் மைண்டோட இருக்கேன் அப்படின்னா அப்போ அதை எடுத்து. ஓகேவா? இது சோஷியல் மீடியாவுக்கு சம்பவம் மேட்ச் ஆகும் இல்லையா? ஓகேவா? நான் இதே மாதிரி தான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். லைக் நீங்கள் அட்வான்ஸ் டூல் வந்து லைக் லேர்ன் பண்ணணும். அது கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்லாதீங்க. ஓகேவா? சும்மா அவங்க கதை பேசுறதுக்கெல்லாம் அவங்க இல்லை இல்லையா? ஸோ உங்களால் டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னா இட் ஒன்ட் ஒர்க் ஃபார் எனி சாஸ் கம்பெனி ஆர் எனி டெக் கம்பெனி. டான்ஸ் ஆடுறது யாருக்கு உதவ போகுது? ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நான் டைம் வந்து லைக் பேரலாக ஆஃபீஸ் ஆர் முடிஞ்சு நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். மேபி இது ஃபியூச்சரில் எனக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஈவன் அது வந்து அந்த ஜாப்புக்கு கரண்ட்டாக இப்போ தேவையில்னாலையும் ஃபியூச்சரில் தேவைப்படுறதுக்காக படிச்சுட்டு இருக்கேன்னு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் சொல்லி பார்க்கலாம். பஃபர் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன அடோப் எக்ஸ்பிரஸ் இருக்குது. இதெல்லாம் பெய்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நானே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல பழைய கம்பெனியில். பட் சப்ஸ்கிரிப்ஷன் நானே வாங்கி நானே லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ப்ரொடக்டிவிட்டி பண்ணேன். ஓகேவா? எங்களுக்கு எப்படி வேணும் தெரியுமா? ஒருத்தன் நாங்கள் ஃபயர் பண்ணுறோன்னு சொன்னால் இட் ஷுட் பி லைக் அவன் ஸ்லேவ் மாதிரி ஆயிடணும். எல்லா கார்பரேட்ல அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா? நீ பயப்படணும். ஓகேவா? அடுத்த மாதம் கமிட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவோன்ற அந்த சுச்சுவேஷன் இருக்கணும்னா லைக் வேணும் கம்பெனிக்கு இல்லையா? உனக்கு ஒரு பேக்கப் பிளான் இருக்குது. மாதம் கம்பெனியில் தர அதே அளவுக்கான அமௌண்ட் நீ மேக் பண்ணிட்டு இருக்கணும்னு வச்சுக்கோங்க. உனக்கு ஒரு நீ ஸ்ட்ராங்காக பேசலையா? எது பேசினாலும் அடா போடா இவன் இல்லைனா இன்னொருத்தன்னு. ஓகேவா? அது கம்பெனிக்கு பிடிக்காது. ஓகேவா? பட் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா அது யோர் சாய்ஸ். அது எப்படி இருக்கணுன்றது இல்லையா? அது நாங்கள் டிசைட் பண்ண முடியாது இல்லையா? பட் எங்களுக்கு தேவையானது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மைண்ட் செட்டில் இருக்கணும்னா தான் கம்பெனி ஹையர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எல்லாரும் வந்து இங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கம்பெனி ஆரம்பிக்கல இல்லையா? ஸோ எல்லாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து சாஃப்ட் ஸ்கில். ஸோ இது சோஷியல் மீடியாவுக்கும் ஒர்க் ஆகும், எஸ்இஓக்கும் ஒர்க் ஆகும். ஓகேவா? சரி, இது இன்னும் ஒரு பெட்டரான வெர்ஷன் சார்னே உங்களுக்கு. ஓகேவா? இப்போ சோஷியல் மீடியா டீம் இருக்கீங்க. நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த லெவல் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக போகிறீங்க, இல்லைனா லைக் டிஎலாகவே ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அனலிஸ்ட் ஆகிறீங்க, ஏதோ ஒன்று ஆகிறீங்க 2 வருஷத்தில். என்னோட ப்ரொமோஷன் தகுந்த மாதிரி என்னோட நாலேஜ் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் பின்னாடி. ஸோ அடுத்த ப்ரொமோஷன் சைக்கிளுக்கு நான் சூட்டபிளாக இருக்கணும் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் நான் பண்ண என்னோட ஸ்கில் வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ சீனியர் லெவல் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை நான் அடாப்ட் பண்ணிக்க இப்போ இருந்து நான் பேரலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை என்ன சீனியர் லெவலுக்கு தேவையான அளவுக்கு என்னோட ஸ்கில்லை நான் வந்து பேரலாக டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு ஃபோட்டோஷாப்ல இருந்து டிசைனிங்ல இருந்து இல்லை கண்டென்ட் மார்க்கெட்டிங்ல இருந்து எப்படி ஒரு ஆட் காப்பி எழுதணுன்றது அளவுக்கு நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? என்ன அப்கிரேட் பண்ணிக்க ப்ளஸ் ப்ரொமோஷனுக்கு தகுந்த மாதிரி என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க நான் பேரலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வருஷம் ஒர்க் பண்ணுறதுக்காக எந்த கம்பெனி ப்ரொமோஷன் தர மாட்டாங்க. இஃப் மை ஸ்கில் இஸ் suitable to the higher position, they will hire you, like they'll give you promotion. ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா? நீங்கள் டிஎல் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கணும்? நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காக உங்களுக்கு டிஎல் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? உங்களுடைய டீம் மேனேஜ்மெண்ட் உங்களுடைய கேப்பபிலிட்டி பொறுத்து தான் கொடுப்பாங்க இல்லையா? அண்டில் ஸோ நீங்களும் ஒர்க் பண்ணணும், உங்ககிட்ட டீமில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் டீச் பண்ணணும், அவங்ககிட்ட வந்து ப்ரொடக்டிவிட்டி எடுக்கணும். இப்போ டீச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஆயிருக்கணும் இல்லையா? உங்க கூட 10 பேர் ஒர்க் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, 10 பேர் டிஎல் பண்ண முடியாது ஒரு கம்பெனியில். எதுக்கு அந்த 10 பேரில் உங்களை பிக் பண்ணி ஒருத்தர் டிஎல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இங்கே விசிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஸ்கில். நீங்கள் ஒர்க் பண்ணதுக்காக எல்லாருக்கும் டிஎல் கொடுத்துட முடியாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இவங்க 2 வருஷத்தில் அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வருஷம் ஆகும் அதை அச்சீவ் பண்ணு. வேறு கம்பெனி போனாலும் உங்களை டிஎல் வந்து டேரெக்டாக ஹையர் பண்ணிட மாட்டாங்க. தேல் செக். ஓகேவா? நீங்கள் வேணும் போய் எந்த கம்பெனியில் ஹையர் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக டிஎலாக இருக்கணும்னு ஹையர் பண்ணாங்க அப்படின்னா அவன் ஆல்ரெடி டிஎலாக இருக்கிறவங்க தான் இருப்பான். ஓகேவா? சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து டேரெக்டாக வந்து டிஎல் ஹையர் பண்ண மாட்டாங்க. ஓகே, அது லிட்டரலாக சூசைட் எனி கம்பெனி. ஓகேவா? மேனேஜரும் அதே மாதிரி தான். நீங்கள் இதே கம்பெனியில் 2 வருஷம் ஒர்க் பண்ணி இங்கேயே நீங்கள் ப்ரொமோஷன் வாங்கி வெளியே போனால் தான் அந்த ப்ரொமோஷனில் நீங்கள் போய் வேலை பார்க்க முடியும். கம்பெனியில் போய் ப்ரொமோஷன் வாங்க முடியாது. ஓகேவா? நியூ கம்பெனி நீங்கள் ஷிஃப்ட் ஆகும்போது. ஸோ கீப் திஸ் இன் மைண்ட். ஜம்ப் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரொமோஷன் சைக்கிள் சீக்கிரமாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டே சம் டைம், கெட் த ப்ரொமோஷன் அண்ட் கோ. இல்லையா? நீங்கள் ப்ரொமோஷன் டைமில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த கம்பெனியில் போயிட்டு 1 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும் ப்ரொமோஷனுக்கு. இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் நீங்கள் பிளான் பண்ணணும். வேலையை விடுறதா இருந்தாலும் சரி, இல்லை லைக் சேலரி ஹைக் டைம் வருது, இல்லைனா பர்ஃபார்மன்ஸ் சைக்கிள் வந்து வருது அப்படின்னும் போது you need to be patiently wait.